குரு ஆஸ்ட்ரேலியா அனைவருக்கும் வணக்கம். 21 ஜூன் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமையில இருந்து 27 ஜூன் 2026 சனிக்கிழமை வரை சிம்ம ராசிக்கான வாரப்பலன். இது ஒரு பொது பலன் தான். கோச்சார் அடிப்படையில் ஒரு 30% தான் பலன் வெளிப்படுவதாக இருக்கும். மீதமுள்ள 70% பலன் உங்க பிறப்பு ஜாதக அடிப்படையில் தான் முழுமையாக தெரிய வரும். அதனால உங்க ஜாதக பலன் தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் சிம்ம ராசிக்கு இந்த வாரத்துக்கான பொதுவான பலன். இந்த வாரத்தில் சூரியன் உங்க 11ல இருக்கிறதுனால உங்க ராசியிலேருந்து 11ஆம் இடத்துல தன்னம்பிக்கை குறையாது. இருந்தும் உங்க ராசியிலேயே கேதுவும் இருக்கிறதுனால உங்க ராசியிலேருந்து 8ஆம் இடத்துல ஒரு அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால ஒரு விதமான விரக்தி இருக்கும். அதே நேரத்துல உள்ளுக்குள்ள ஒரு மன அளவில் ஒரு ஆன்மீக தேடல் இருக்கும். எதையும் மேலோட்டம் பார்க்காமல் ஆழமாக சிந்திக்கும் அந்த தன்மை இந்த வாரம் முழுதும் காணப்படுவதா இருக்கும். உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்துல மிதுனத்துல இருக்கிறதுனால ஒருவித உபஜயஸ்தானம் தான், தனஸ்தானம் தான். அது நட்பு வீட்டில தான் இருக்கு. அதுவும் ஒரு பெரிய பலம் தான். எடுத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி கொடுப்பதா தான் இருக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்துல ரிஷபத்துல இருக்கு. அது கர்ம தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியான ஒரு தைரியம், நிர்வாக திறன் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்க ஒரு திக்பலம் தான். அதோடைய ராசி அதிபதியும் கடகத்துல நல்ல இடத்துல தான் இருக்கின்றது. உச்சகுருவோட சுக்கிரன் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு விதமாக அபிவிருத்தி ஏற்படும். இருந்தும் கொஞ்சம் வாகனத்தில் செல்லும் போது கவர்மெண்ட் செல்லுங்கள். ஏன்னா சனி 3ஆம் பார்வை செவ்வாயை பார்க்கின்றது. தொழில் சார்ந்த நிலையில அது சார்ந்த வாகனத்தில் பயணிக்கும் போது, தொலைதூரம் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏனென்றால் உங்க அஷ்டமத்து சனியும் தொடர்கிறது. ரெண்டாவது குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு அதை நிவர்த்தி உண்டு. ரெண்டாவது குரு சுக்கிரன் வலதுபுறை, ரெண்டாவது புதன் எல்லாமே 12ஆம் இடத்துல இருக்கு, கடகத்துல இருக்கு, உச்சம் பெற்று இருக்கு. அதனால செலவுகள் எல்லாம் ஒரு விதமான சுப செலவுகள் தான் இருக்கும். வீணான மருத்துவ செலவு சார்ந்த செலவுகள்லாம் பெரிதளவுக்கு இருக்காது. புதன் ஜூன் 2ஆம் தேதி 22ஆம் தேதி குருவுடன் சுக்கிரனுடன் கடகத்துல இணைகின்றது. அப்புறம் ராகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கும்பத்துல ராகு இருக்கு. ஜென்ம ராசிலேயே சிம்ம கேது உட்காந்துட்டு இருக்கு. ராகும் கேதும் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் அதோடைய காலங்கள் முடிவு. டிசம்பரோட அது கேது மாறும். 8ஆம் இடத்துல வழக்கமா அஷ்டமத்து சனி, மீனத்துல சனி இருக்கு. இதுதான் கிரகச்சார நிலையில இருக்கின்றது. இந்த அடிப்படையில சந்திரனுடைய நகர்வு அடிப்படை கொண்டுதான் இந்த வாரத்துக்கான பலன் உங்களுக்கு சொல்லப்படுவதாக இருக்கும். முக்கியமா அஷ்டமத்து சனி தான் போட்டு உலுகி எடுக்குது. இப்போ குரு பலன் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி அடைந்ததுனால ஓரளவுக்கு அது தளர்வு ஏற்பட்டிருக்கு. அது காலதாமத நெருக்கடியான சூழலாம் கொஞ்சம் விலகி இருக்கும். இருந்தும் அந்த அஷ்டமத்துடைய கர்ம வினை இருக்கதான் செய்யும். அதாவது அடிச்சுட்டு போறவன் திட்டிட்டுனா போவான். இது முன்னாடி அடிக்கிறவன் அது மாதிரி சூழல் தான் இருக்கும். முழுதாய் அந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் முழுதாய் இல்லைன்னு சொல்ல முடியாது. உடல் நலம் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கலாம். செய்யற தொழில திடீர் மாற்றங்கள் இருக்கலாம். வீணான அலைச்சல், முக்கியமா நைட்ல தூக்கம் வராது, ஒரு விதமான மன உளைச்சல், பயம், பதட்டம் எல்லாமே இருந்து கொண்டுதான் இருக்கும். அதனால இப்படிலாம் இருக்கும்பொழுது பெரிய முதலீடுகள்லாம் போதை மட்டும் தவிர்த்துருங்க. சின்ன சின்ன முதலீடுலாம் பிரச்சனை கிடையாது. பெரிய திட்டம், பெரிய முதலீடுலாம் தவிர்த்துருங்க. ஜாமீன் கையெழுத்துலாம் போடுறதை அவாய்ட் பண்ணிங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி வாகனம் செல்லும் போது ரொம்ப ஹை ஸ்பீட்ல போக வேண்டாம். நார்மல் ஸ்பீட்லேயே போங்க. முழு கவனம் கண்டிப்பா எல்லாத்துலயும் தேவைப்படுறது. நிதானம் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. எடுத்து கவுத்துன்னு இது பண்ணீங்கன்னா பிரச்சனை தான் இந்த அஷ்டம சனி காலத்துல. இந்த சனியின் தாக்கம் இப்படி நீங்க சொல்லும் போது சந்திரனை ஒவ்வொரு கிரக அடிப்படையில தான் நகருது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வார தொடக்க நாளே ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலிருந்து தான் தொடங்குது. உத்திர நட்சத்திரம் தான் சந்திரன், வளர்பிறை சந்திரன் அமருது. அது சூரியன் நட்சத்திரம் இருக்கிறதுனால, சூரியன் வீட்டுல 11 இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் ஒரு ஆளுமை கொண்டு செயல்படும். நிர்வாகம் ஒரு தைரியம் இருக்கும். சூரியனின் தைரியம் அது மன ரீதியா வெளிப்படும். இருந்தும் ஒரு ஆன்மீக சிந்தனை, உள்தெடுதல், ஒரு தனிமையா இருந்து ஒரு ஆளுமை கொண்டு செயல்படுவீர்கள். அப்படி இருக்கும்போது அந்த கேதுவோட இருக்கிற, கேது இல்லைனா கூட பிரச்சனை. கேதுவோட இருக்கிறதுனால அதுல ஒரு சின்ன ஒரு நல்ல ஆளுமை கொண்டு இருந்தாலும் அங்க ஒரு மனக்குழப்பம், தேவையற்ற சிந்தனை சிதறல் இதெல்லாம் ஏற்படும். முடிவு எடுக்கிறதுல, சரியான முடிவு எடுத்தாலும் அதை செயல்படுத்துறதுல ஒரு குழப்பம் இருக்கும். அதுதான் அன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கான்ஃபிளிக்டை உருவாக்கி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை 22, 23ஆம் தேதியில பாத்தீங்கன்னா சந்திரன் கன்னிக்கு உங்க ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுகின்றது. அதே உத்திர நட்சத்திரம் தான் இருக்கும் அன்றைய பொழுது. அதுக்கப்புறம் சித்திர நட்சத்திரத்துக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கும் இடப்பெயர்வு ஏற்படும் போது, சித்திர நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் 10ஆம் இடம். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமெல்லாம் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான சிந்தனை, தொழில் ரீதியா எதனா விருத்தி பண்றது, அப்படி நீங்க செயல்படுவீங்க. அந்த ரிஷபத்துல செவ்வாய் சனி பார்க்கறதுனால தொழில் ரீதியான காலதாமங்கள், தடைகள் இதெல்லாம் உருவாக்கலாம். இருந்து செவ்வாய் திக்பலம் இருந்தால் எல்லாத்தையும் முறியடிக்கிற ஆற்றல் இருக்கும். திங்கள் செவ்வாய். ஏன்னா சந்திரன் அந்த சித்திர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்க நேரத்தில் தொழில் சார்ந்த சிந்தனைகள், புதிய திட்டங்கள், விரிவாக்கம், இது சார்ந்த சிந்தனைக்குள்ளதான் சுழண்டுட்டு இருக்கீங்க. ரெண்டாவது செவ்வாயை உங்க துலா ராசி 7ஆம் பார்வை பார்க்கறதுனால
உங்க வீட்டுக்கு அது 3ஆம் இடம் தைரியமும் கூட சேர்ந்து இருக்கும். நல்ல பிரமாதமா தைரியம் ஆற்றல் கொண்டு வேகம் எடுத்து செய்வீர்கள். இருந்தும் கண்ணியை சனி பார்க்கிறது கண்டிப்பா இது காலதாமத்தெல்லாம் தொழில் சார்ந்த நிலையில உண்டாகும். பார்த்துக் கொள்ளுங்கள். வாகன செல்ல முக்கியமா கவனமுடன் செல்லுங்கள். ஏன்னா செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அஷ்டமத்து சனி கொண்டவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துல வந்துடும். உத்திர நட்சத்திரம் தாண்டி அஸ்தத்துக்கு வந்ததுதான் அப்புறம் கடைசியா சித்திரைக்கு போகும். அப்ப 23ஆம் தேதி கடைசியெல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன பலன்கள்லாம் இருக்கும். அஸ்த நட்சத்திரம் இருக்கும்போது நன்றாகவே இருக்கும். ஏன்னா வளர்பிற சந்திரனின் வீட்டுல சுபகிரகங்கள் 3 இருக்கிறதுனால அறிவு ரீதியான இது கன்னிராசி ஒரு புதனுடைய ராசி. அதனால அறிவு ரீதியான ஒரு குடும்பத்துல நல்ல ஆலோசனை இதெல்லாம் நீங்க சொல்வதா இருக்கீங்க. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி நிலையும் உண்டாகும். அது சித்திரை நட்சத்திரத்துக்கு போகும்போது தான் தொழில் சார்ந்த சிந்தனைகள்ல கொஞ்சம் விரிவடைத்தனம் இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் 24, 25, 26 3 தேதிகளை பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு பயணிக்கின்றது. உங்க வீட்டுல தைரியஸ்தானம் தைரியம் வீரியஸ்தானம் இருக்கிறதுனால உங்களோட முயற்சிகள்லாம் ஒரு விதம் வெற்றி கொடுக்கறதா இருக்கும். உங்களுடைய சகோதர சகோதரி வழி உறவுலாம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறதாக தான் இருக்கும். ஏன்னா துலாத்தின் அதிபதியே 12ல குரு உச்ச குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சிறப்பு தான். இருந்த 3ஆம் வீடா இருக்கிறதுனால போதும் மட்டும் உறவுகளை அந்த விவாதங்களை சகோதரர்களோட விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். செவ்வாயுடைய பார்வையும் இருக்கு. அதனால கொஞ்சம் ஒரு விதமான செவ்வாய் பார்வை விருச்சிகை தான் பார்க்கும், இந்த துலாத்தை பார்க்காது. இருந்த சனி ஒரு 2ஆம் வீட்டு பார்க்கறதுனால சகோதர சகோதரி வாழ்றதுல ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாகும். அதே சித்திரை நட்சத்திரம் இருக்கும்போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் வரும்போது ராகு உங்க வீட்டுல 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நட்புகள் இதுல ஒரு விதமான கொஞ்சம் தொழில் சார்ந்த நிலையில ஒரு தேக்க நிலை உண்டாகும். நட்புகளில் ஒரு புரிதல் ஏற்படுறது ஒரு சிரமம் ஏற்படுவதா இருக்கும். கணவன் மனைவி உறவுலையும் விதமான கொஞ்சம் மோதலுக்கு பின் சாதல் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சூழல் இருக்கும். உடல் ரீதியான ஒரு தவிப்பு இதெல்லாம் ஒரு இல்யூஷன் இது நிலையெல்லாம் ஏற்படுவதா இருக்கும். சந்திரன் ராகு சுவாதி நட்சத்திரத்துல இருக்கும்போது இந்த தன்மை எல்லாம் மன ரீதியாக வெளிப்படுவதா இருக்கும். கணவன் மனைவி உறவு ஓகே நல்லதா இருக்கும். அந்த ஒரு சில ஆடம்பரமான பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் குடும்ப சார்ந்த விஷயத்துல சுப செலவுகளும் உண்டாகும். மயக்கம் ஒரு விதமான உணவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு. மயக்கம் தரும் உணவுகளை போதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். இதேதான் அந்த விசாக நட்சத்திரத்துல இருக்கும் பொழுதும் உணவு சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துல உணவுல கொஞ்சம் கவனமுடன் இருங்கள். ஆன்மீக நாட்டம் கோயில் ஆலை வழிபாடு சேர்ந்த விஷயங்கள்லாம் விசாக நட்சத்திர சந்திரன் இருக்கும்போது தோன்றுவதா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி வார இறுதி நாட்களை பாத்தீங்கன்னா சந்திரன் விருச்சிகத்துக்கு அனுஷ நட்சத்திரத்துல அன்றைய நாள் ஃபுல்லா இருக்கும். அது சனி நட்சத்திரத்தினால அன்றைய நாள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் உடல் அசதி தோய்வு தூக்கமின்மை காலதாமதம் ஏற்படுறது தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஏற்படும். அனுஷம் போது அஷ்டம சனி குரு பார்வை இருக்கு, பெரிதளவு இருக்காது. இருந்தாலும் அதோடைய தன்மை அது வெளிப்படுறதா இருக்கும். சனிக்கிழமை ஒரு விதமான ஏன்னா அனுஷ நட்சத்திரத்துல சனி நட்சத்திரம் உட்கார்றதுனால மன ரீதியான சந்திரனுக்கு பெருசா அது ஒரு நட்பு இல்லை. அப்ப மன ரீதியான ஒரு குழப்பம் காலதாமம் ஒரு சோர்வு எல்லாமே சேர்ந்து இருக்கும். கவலை பயம் பதட்டம் எல்லாம் நடக்கும் சந்தேகம். 2வது அது உங்க வீட்டுல 4ஆம் வீடு இருக்கிறதுனால இந்த தொழில் வீடு சார்ந்த விஷயங்கள் தாயார் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் இது சார்ந்த விஷயங்கள சுகத்துல இதை பாதிக்கிறதா இருக்கும். 2வது விருச்சிகத்துல சந்திரன் இருக்கிறதுனால நீச்சமாகிறதுனால கண்டிப்பா அன்றைய நாள் உங்களுக்கு சரியில்லாதான் இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி வேற. அதனால வார இறுதி நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். மற்றும் 22ஆம் தேதியில இருந்து 26 வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே தான். தொழில் நிலையிலும் பார்த்தா நல்லா தான் இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் இருக்கு. அதனால தொழில் சார்ந்த ஆளுமை திறன் எல்லாம் கொண்டு லாப அடைய இருக்கும். ஆனா சனி பார்வை இருக்கிறதுனால செவ்வாய போதை மட்டும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். சூரியன் 11ல இருக்கிறதுனால ஒரு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுத்தா இருக்கும். மூத்த சகோதரர்களுடைய லாபம் கிடைக்கும். 12ல 3 சுபகிரகங்கள் இருக்கிறதுனால ஒரு சுப செலவுகள்லாம் சுத்துவாங்க. திருமணம் சார்ந்த வெளிநாட்டு பயணங்கள்லாம் ஏற்படும். ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால போதையும் மட்டும் சிம்மராசிக்கு 8ல சனி 7ல ராகு குடும்ப சார்ந்த விஷயங்கள்ல தான் பெரிய தொல்லைகள் உண்டாகும். அதனால கணவன் நட்புல போதை மட்டும் கருத்து வேறுபாடு தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இருந்து 12ல சுக்கிரன் இருக்கிற ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்திக்கும், பிரச்சனை கிடையாது. இருந்து சொல்லப்பட்ட சாதக பாதக சூழல்லாம் புரிந்து கொள்ளுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பேலன்ஸ் பண்ணிக்க. உங்களுக்கு குரு பார்வை ரொம்ப ஸ்பெஷல் தான் இது. ஏன்னா அந்த அஷ்டம சனிக்குடைய அந்த வீரியத்தை குறைக்குது. செவ்வாய் 4ஆம் பார்வை உங்க ராசியும் பார்க்குது, 5ஆம் வீட்டையும் பார்க்குது. அதனால அந்த செவ்வாய் பார்வை ஒரு உடல் உஷ்ணத்தை கொஞ்சம் செயல் வேகத்தையும் கொஞ்சம் அதிகப்படுது. அது மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். இந்த வாரம் நீங்க போதை மட்டும் சிறப்பானதா இருக்கும், பாதுகாப்பு தான் இருக்கும். இருந்து பொறுமையை கொஞ்சமா கையாள்வது நல்லது. செலவுகளையும் கொஞ்சம் திட்டமிட்டு செய்யுங்கள். இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா சிம்மராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. மக நட்சத்திரம் பூரா உத்திர நட்சத்திரம். மக நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஜென்ம கேதுவுடைய நட்சத்திரம் அது. அதனால ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் குறிப்பாக செரிமான சார்ந்த பிரச்சனைகள்லாம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பூர நட்சத்திரக்காரங்க சுக்கிரன் நட்சத்திரம். அது சுக்கிரன் அம்சம் பிறந்த நட்சத்திரம். குருவுடன் சஞ்சரிக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் ஆடம்பர செலவுகள் கலைத்துறையில இருக்கவங்களுக்குலாம் ஒரு ஈடுபாடு
சிறப்புடையதாக இருக்கும். அஷ்டமஸ்தானியின் சாக்கை இருந்தாலும் உங்களுடைய ஆசைகள் வந்து கொஞ்சம் நிறைவேறதாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா சூரியன் நட்சத்திரம். அது சூரியனும் வந்து 11 இருக்கிறதுனால ஒரு விதமான உங்களுக்கு வந்து ஒரு சமூக அந்தஸ்து, அரசு வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுப்பதாக இருக்கும், சாதகமாக இருக்கும். பொருளாதாரத்துலேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றம் கொடுக்கும் வாரமாக இருக்கும். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 5, 9. அதிர்ஷ்ட திசை வந்து கிழக்கு, தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து ஆரஞ்சு, சிவப்பு. ஆன்மீக பரிகாரம் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியுடைய தடையை இது பண்ணுறதுக்கு சனிக்கிழமை பைரவர் ஆஞ்சநேயர் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஊனமுற்றவர்களுக்கு வந்து எதனா அன்னதானம் எதனா செய்யலாம். தினமும் காலையில் வந்து சூரிய நமஸ்காரம், ஆதித்ய இருதயம் அதை கேட்பது நல்லது. மனசோர்வை வந்து நீங்கி புத்துணர்ச்சி அதிகம் இருக்கும். ஏன்னா சூரியன் உங்கள் ராசினால் சூரியனுடைய முழுமையான பலம் வந்து உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கும். அதனால் சிம்மராசிக்காரங்க தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு உறவுடைய வாட்ஸ்அப் குரலில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.